கடந்த 2-3 தினங்களாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆஸ்டின் அவர்களும், தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து, கேரளா என்ன இந்தியாவில் இல்லையா, கேரளாவிற்கு கனிம வளங்கள் கொண்டு செல்வதை நீங்கள் தடுக்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்ததாகவும், அது சார்ந்து அவர்களுக்கு பத்திரிகை கொடுத்த ஒரு செய்தியும் ஊடகங்களில் இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. இது குறித்து நாங்கள் சில தெளிவை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இது அண்ணன் ஆஸ்டின் அவர்களுக்கும் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய தனிப்பட்ட கருத்தை தவிர இது கட்சியினுடைய கருத்தோ அல்லது எங்களுடைய கருத்தோ அல்ல. ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த நாங்கள் தொடர்ந்து இதற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சென்ற 5 ஆண்டுகளில் நான் அமைச்சராக பொறுப்பேற்ற போது 43 குவாரிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இருந்தது. ஆனால் அதில் 38 குவாரிகளை நாங்கள் பூட்டி வெறும் 5 குவாரிகள் மட்டும்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்பட்டது. இதை யார் வேணாலும் என்றைக்கு வேண்டுமென்றாலும் நீங்கள் அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய ஆவணங்களை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 2வது, அப்போ இது எங்கேருந்து போகுது? இது திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வரக்கூடியது. இது திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சாராக செல்லக்கூடிய லாரிகளை தடுப்பதற்கு நான் அமைச்சர் பொறுப்பேற்றிருந்த போது அதற்கான ஆலோசனைகளை வழங்கி, அன்புக்குரிய ஸ்ரீதர் அவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது இதை தடை செய்து 10 வீலுக்கு மேற்பட்ட வண்டிகள் கன்னியாகுமரி எல்லைக்குள் வரக்கூடாது, இங்கு குறுகலான சாலைகள் இருக்கிறது என்று ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு அவர்கள் சென்று ஒரு தடை ஆணை பெற்றார்கள். உடனடியாக நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மீண்டும் ஆலோசித்து அந்த தடை ஆணைக்கு நாங்கள் மேல்முறையீடு செய்து அந்த தடை ஆணையை ரத்து செய்து பெற்றோம். ஆனால் மீண்டும் அவர்கள் அதற்கு மேல்முறையீட்டிற்கு சென்று வேறு சில வழக்குகளும் பதிவு செய்து மீண்டும் தடை ஆணை பெற்று அந்த வாகனங்களை இயக்க தொடங்கினாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழி என்று நாங்கள் பார்த்து, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குமாரபுரம், காணிமடம், ஆரல்வாய்மொழி, 5 கிராமம் போன்ற 4 பகுதியிலையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வரக்கூடிய வாகனங்களை சோதனையிட்டு அவங்கள்ட்ட உரிய ஆவணங்கள் இருக்கிறதா, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இடைக்கு தான் கொண்டு வராங்களா இல்லை அதிக இடை கொண்டு வருகின்றார்களா போன்ற அத்தனையும் செக் பண்ணி தான் நம்ம அனுப்பக்கூடிய ஒரு சூழலுக்கு 5 செக் போஸ்ட் போட்டோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய மாவட்டத்தில் ஏற்கனவே 2-3 செக் போஸ்ட் இருந்தது. ஆனால் உள்ளூர் பகுதியிலும் 21 செக் போஸ்ட்கள் ஆக 25 செக் போஸ்ட் போட்டு மிக தீவிரமாக இதை நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கும் நம்முடைய நிலைப்பாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கூடிய 5 கூட அந்த பிஜேபி ஆட்சியில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த திருத்தத்தில் தான் ஏற்கனவே இருந்த நம்முடைய வெஸ்டர்ன் காட்டு அந்த மலைப்பகுதியிலிருந்து 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு குவாரிகள் இயங்கக்கூடாது என்ற அந்த ஆணையை அவர்கள் 0 to 3 கிலோமீட்டர் என்று குறைத்தார்கள். நாங்கள் மீண்டும் மீண்டும் அதை 10 கிலோமீட்டராக ஆக்க வேண்டும், பழைய நிலைக்கு கொண்டு வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இது சம்பந்தமாக பல கடிதங்கள் நான் ஒன்றிய அரசுக்கு எழுதியிருக்கின்றேன். இப்போதும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். கேரளாவுக்கு செல்கின்ற வாகனங்கள், அதிகரகர வாகனங்கள் நம்முடைய இந்த குறுகலான சாலைகள் வழி செல்லக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். அது எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயலேஷன் பண்ண வழக்கு 135 வழக்குகள், அதில் பலர் கைது செய்யப்பட்டார்கள். அதில் டிரைவர்ஸு, லாரி ஓனர்ஸு, குவாரி ஓனர்ஸ் அவங்க மீதெல்லாம் வழக்கு. அதுபோன்று எனக்கு தெரிந்து 182க்கு மேற்பட்ட வாகனங்கள் நம்ம அவற்றை கைப்பற்றி இருக்கின்றோம். இது இந்தியாவில் எங்கேயுமே நடந்ததில்லை. ஏன்னா அந்த அளவு கடுமையான நடைமுறைகளை கொண்டு வந்தோம். அதோடு பல கோடி ரூபாய்க்கான ஃபைன் நம்ம போட்டு அந்த வயலேஷன்ஸை கட்டுப்படுத்தி வைத்திருந்தோம். இன்றைக்கும் அது தொடர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆஸ்டின் அவர்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் கூறியிருப்பது அவருடைய தனிப்பட்ட கருத்தை தவிர அது ஒட்டுமொத்தமான கருத்து அல்ல என்பதை இந்த வீடியோவின் வாயிலாக நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன்.